ஞானப்பாட்டு புத்தகத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திருநாட்களிலும் நடத்தப்படும் தெய்வ வழிபாட்டு முறைமையின் இசையை நீங்கள் கேட்கலாம். பராபர நமக்கு இறங்கி நமக்கு கிருபை அருள்வாராக. அவர் தமது ஆசீர்வாதத்தை நம்மீது பொழிந்தருள்வாராக. அவர் தமது முகத்தை நம்மீது பிரகாசிக்கச் செய்வாராக. அதனால் அவருடைய வழி பூமியிலே விளங்குவதாக. நம்முடைய கடவுளாகிய பராபரன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பராபரன் நம்மை ஆசீர்வதித்து தமது சமாதானத்தை நமக்கு தந்தருள்வாராக. கர்த்தரை எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி தறியுங்கள். அவரிடம் அடைக்கலம் போகும் மனிதன் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. உன்னதங்களில் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயும் பூமியிலே சமாதானமும் மனித பேரிலே பிரியம் உண்டாவதாக. தெய்வன்புக்காக உன்னத கர்த்தாவுக்கு புகழ்ச்சி. அது மகாதிராட்சி சமாதானம் என்றைக்கும் நராட்கள் மேல் பெரிய
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வத்துக்கும் வல்லான ஆதி பிராபரனே, ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்தில் வாசமாயிருக்கிறவரே, தேவரீர் உம்முடைய ஒன்றான குமாரனை கொண்டும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் உம்மை மனிதராகிய எங்களுக்கு தயவாய் வெளிப்படுத்தின கிருபைக்காக உமக்கு தாழ்மையாய் தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உம்மையும் உம்முடைய திருச்சத்தத்தையும் நன்றாய் அறிந்து கிறிஸ்துவுக்குள் உமக்கு பிரியமான ஊழியம் செய்து எங்களின் ஆயுள் முடிவு பரியந்தம் உம்முடைய கிருபையிலே நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் போவதற்கு தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய நேசகுமார் ஆகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கடுவெளியிலே நம்முடைய கடவுளுக்கு பாதையை செவ்வையாக்குங்கள். இதோ வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தபசு காலத்தில் பாடப்படும் ராகத்தை கேட்போம். எங்கள் ரட்சிப்பின் கடவுளே, உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்தருளோம். உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை மன்னித்தாரோளோம். ஆமென், ஆமென், அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு தோத்திரம். கிறிஸ்துவே, உமக்கு தோத்திரம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆமென், என்னை படைத்தார், என்னை மீட்டார், என்னை புனிதன் ஆக்குகிறார். மனக்கினிய கர்த்தரவர் மலரடியை சிரஞ்சூடி இணை
பொழுதும் மறவாதே தினம் தினமும் தோத்திரிப்பே இனி துதியே என் வாயை எப்போதும் நிரப்புமன்றோ வாரீரென்னோடவரை வாழ்த்திடவே போற்றிடவே பாரீரெம் பரன் கருணை பகர்ந்திடுமின் திருநாமம் சேரினும் கரம் சென்னி அவன் செயலை சிந்தித்தே தாரீரோ வந்தனங்கள் தந்தையிலும் மிக்கவர்க்கே படிமீதில் பாவிகட்கு பேரிரக்கம் பாலிக்கும் முடிவில்லா கருணையுள்ளான் மூற்றும் நல்லவனென்றே கடிதணுகி ருசித்திடுமின் கர்த்தனவன் மேல் மனதை படிவித்தோன் பாக்கியனே பரனருளை அடைகுவனே ஆதிபரன் சுதனாவி அகிலமெங்கும் புகழ் பரவும் ஜோதிபரன் சுடர் மகிமை சோர்பெற்றே உயர்ந்திடுக ஆதியிலும் எப்போதும் அவனியெங்கும் எப்போதும் நிதிபரன் இவர் மகிமை நீடூழி நிலை பெறவே சுவாமி இறங்கும் சுவாமி இறங்கும் சுவாமி இறங்கும் இறங்கும் கிறிஸ்துவே இறங்கும் கிறிஸ்துவே இறங்கும் கிறிஸ்துவே இறங்கும் இறங்கும் உன்னத பரனுக்கே மிக மகிமை உன் சமாதானம் உலகினில் பெருக கடவுளின் பிரியமிதே என்றென்றும் நீசரமானிடர் மேல் துலங்க துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே துதியம் செய்வோம் உம்மை வாரசே துதிரம் மாட்சிமைக்கே பரனே துந்துமி மாட்சிமைக்கே பிதாவே சுதனே இறங்கும் புவியோ கடனை சுமந்ததை தீர்க்க தூய செம்மறியே சுத்தா ஜெபம் கேளும் பரம்பல தோழா ஜெபம் கேளும் கிறிஸ்தே நித்ய பிதாவின் மகிமையில் நீரே நிவல்லாமீனோ நாடுகிறீரே இதயே காஞ்சனையே உன்னத பெயரு காஞ்சனையே அல்லேலூயா 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 அல்லேலூயா
யான் நம்புகின்றேன். பரிசுத்தாவே அருளதனால் வழிமேல் கண்ணி மறியிடமாய் உருவாய் நரரவதாரமதாய் உதித்தார் எனவும் நம்புகின்றேன். பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவின் நாமம் ரட்சிக்க படவும் தனின் ராஜ்யம் வருக. பரத்தும் சித்தம் செய்வது ஞானப்பாட்டு புத்தகத்திலுள்ள திருவிருந்து பரிமாறும் முறைமைக்கான இசையை கேட்கலாம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய பராபரனை தோத்தரிப்போம் வாருங்கள்.
பரிசுத்தமுள்ள கர்த்தரும் சர்வவல்லமுள்ள பிதாவுமாகிய அநாதி பராபரனே, நாங்கள் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மை எக்காலத்திலும் எவ்விடத்தும் தோத்தீரிப்பது மெய்யாகவே பயனுள்ளதும் தகுதியும் நேர்மையும் செம்மையுமாமே. உமது மகத்துவத்தை தேவ தூதர்கள் புகழ்ந்து, பிரதான தூதர்கள் பணிந்து, வல்லமைகள் வணங்கி, வானங்களோடும் எல்லா வான சேனைகளோடும் மோட்ச சேராபேன்களும் ஒன்றாய் கழித்து துதிக்கிறார்கள். எங்கள் துதியுமிடமேற அருள்கூர்ந்தலும் என்று கெஞ்சி அவர்களோடு நாங்களும் சொல்வதாவது: நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து அதை பிட்டு தம்முடைய சிஷ்யர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவாக்கு அருளினார். உணவருந்திய பின்பு அவர் அவ்வாறே பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் செய்து அவர்களுக்கு கொடுத்து, இதிலுள்ளதை எல்லோரும் பருகுங்கள், இந்த பாத்திரம் பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. இதை நீங்கள் பருகும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவாக்கு அருளினார். மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டி எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்களிடம் கடன் பட்டவர்களுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாதேரோ, தீமை நின்று எங்களை ரட்சித்தருளும். சுமந்து
கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இருவிருந்து பரிமாறின பின் செய்யும் தோத்திர ஜெபம். இதில் தபசு நாட்களில் அல்லேலூயா பாடப்படுவதில்லை. கர்த்தரை துதியுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. பிரார்த்தனை செய்வோமா. எல்லாம் வல்ல பிராபரனே, உம்முடைய ஒரே குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரமும் திரு ரத்தமுமாகிய இந்த ஆத்மாகாரத்தினாலே தேவரேர் எங்கள் ஆன்ம பசிதாகத்தை தீர்த்ததற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். இதை கொண்டு நாங்கள் தேவரீரை பற்றுக்கொள்ளும் உறுதியான விசுவாசமும் பிறரிடம் கொள்ளும் உண்மையான அன்பும் உடையவர்களாய் வாழும்படி செய்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி.
ஞாயிறு காலை ஆராதனை முடிவு பாடலுக்கு பின் பாட வேண்டியது. தெய்வ ஆராதனை முறைமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திருநாட்களிலும் தொடக்க திருப்புகழ் இன்ட்ராய்டஸ் பாடுவதற்கான தொனிகள் கிரிகோரியன் சான்ஸ். வருகையின் முதலாம் ஞாயிறு முதல் கிறிஸ்து பிறந்த பண்டிகைக்கு பிந்தின ஞாயிறு வரை 7 நாட்களிலும் மற்றும் உயிர்த்தெழுந்த பண்டிகையின் நாள் முதல் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிந்தின 5ஆம் ஞாயிறு வரை 7 நாட்களிலும் இசை 5ஐ மேற்கொண்டு பாடுவோம். சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து கொண்டாடு, எருசலேம் குமாரத்தியே ராஜா உன்னிடம் வருகிறார், அவர் நீதி பெற வெற்றி வேந்தர் சாந்தமுள்ளவர், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா, பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் உள்ள எல்லா காலங்களிலும் இருக்கிற படியே ஆமென். ஆண்டின் கடைசி இரவு முதல் புத்தாண்டு பிறப்பு பண்டிகைக்கு பிந்தின ஞாயிறு வரை 2 நாட்களிலும் 70ஆம் நாள் முதல் 50ஆம் நாள் வரை 3 நாட்களிலும் பரத்துக்கேறின பண்டிகை முதல் அடுத்த ஞாயிறு வரை 2 நாட்களிலும் திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 9ஆம் ஞாயிறு முதல் 14ஆம் ஞாயிறு வரை 6 நாட்களிலும் மற்றும் பரிசுத்தவான்களை நினைவு கூறும் நாள் அன்றும் இசை 1ஐ மேற்கொண்டு பாடுவோம். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு சகாயம் வரும். அவர் உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் ஓரங்கா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தருன் போக்கையும் உன் வரத்தையும் காப்பார், இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் உள்ள எல்லா காலங்களிலும் இருக்கிற படியே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மகிமை விளங்கின பண்டிகை முதல் மறு ரூப திருநாள் வரை 7 நாட்களிலும்
மற்றும் திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 24ஆம் ஞாயிறு முதல் நியாய தீர்ப்பின் ஞாயிறு வரை 3 நாட்களிலும் இசை 8 மேற்கொண்டு பாடுவோம். கர்த்தாவின் மகிமை வெளிப்படும், மனிதர் யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள். கடவுளே, ராஜாவுக்கு உமது நியாய தீர்ப்புகளையும் ராஜகுமாரனுக்கு உமது நீதியையும் வழங்கி அருளும். அவர் தமது ஜனத்தை நியாயத்தோடு விசாரித்து பேதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் உள்ள எல்லா காலங்களிலும் இருக்கிற படியே. சாம்பல் புதன் முதல் பாடுகளின் 3ஆம் ஞாயிறு வரை 4 நாட்களிலும் திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 15ஆம் ஞாயிறு அன்றும் இசை 2 மேற்கொண்டு பாடுவோம். கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரானதால் எல்லார் மேலும் கிருபை அருளுகிறீரே. மனிதர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவருடைய பாவங்களை பொறுத்து கொள்ளுகிறீரே. உண்டாயிருக்கிறவைகளை எல்லாம் நீர் நேசிக்கிறீர். தேவரீர் உண்டு பண்ணினதொன்றையும் நீர் அருவருப்பதில்லை. எனக்கு இறங்கும் கடவுளே, எனக்கு இறங்கும். என் ஆத்மாவிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் உள்ள எல்லா காலங்களிலும் இருக்கிற படியே. ஆமென். பாடுகளின் 4ஆம் ஞாயிறு முதல் பரிசுத்த வாரம் சனி வரை 6 நாட்களுக்கு இசை 4 மேற்கொண்டு பாடுவோம். எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லோரும் அவளோடு மகிழ்ந்து அவளை பற்றி களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட மிகவும் சந்தோஷப்படுங்கள். எருசலேமுக்கு சமாதானம் உண்டாக வேண்டிக் கொள்ளுங்கள். என்னை நேசிக்கிறவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சி அடைந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயின. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் உள்ள எல்லா காலங்களிலும் இருக்கிறபடியே.
பரிசுத்த ஆவியின் பண்டிகை முதல் திருத்துவ திருநாள் வரை 3 நாட்களிலும், TELC ஆண்டு விழா, மிசியோன் தோத்திர திருநாள், இந்திய விடுதலை நாள், இந்திய குடியரசு நாள், சீர்திருத்தல் திருநாள், அறுவடை திருநாள், தேவாலயம் திருநிலைப்படுத்தும் நாள், நினைவு நாள் ஆகிய 6 நாட்களிலும் இசை 3ஐ மேற்கொண்டு பாடுவோம். வறண்ட நிலத்தின் மேல் நீரோடைகளை ஊற்றுவேன். வறண்ட நிலத்தின் மேல் நீரோடைகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து நீங்கள் என் நியமங்களில் நடக்கும்படி செய்வேன். கர்த்தரே கடவுள், அவர் நமக்கு வெளிச்சம் தந்தார். பண்டிகை பலியை கொண்டு போய் அவருக்கு பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் எல்லா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 19ஆம் ஞாயிறு முதல் 23ஆம் ஞாயிறு வரை 5 நாட்களுக்கு இசை 7ஐ மேற்கொண்டு பாடுவோம். நானே ஜனத்தின் இரட்சகர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூப்பிடுறவர்களுக்கு கர்த்தர் செவி சாய்க்கிறார். சகல இடுக்கண்களிலும் அவர்களை விடுவிக்கிறார். என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவரே நம்முடைய கடவுள். ஜனங்களே, அவர் உபதேசத்தை கேளுங்கள். அவர் வாயின் வார்த்தைகளுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் உள்ள எல்லா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். பணிந்தேவுமாயே துதிப்போம் கர்த்தரே. த்ரீஏக சுவாமி உமக்கே வேண்மன் புகழ் செலுத்துதே. எல்லா பரத்து சேனாயும் வெளிச்ச கேருபீன்களும் சாஷ்டாங்கமாக கும்பிட்டு ஈடும் முழக்கமாவது. மாசற்ற தூயரே, மாசற்ற தூயரே, மாசற்ற தூயரே, அநாதி வஸ்துவே. நீயாவையும் வியாபித்து காத்து ஆண்டோர் என்கிறது.
அப்போஸ்தல தெய்வீக சிருஷ்டி புருஷ ஜெயித்த எல்லா சாட்சிகள் கர்த்தாவுமை துதிப்பார்கள். தேகத்திலே உமக்குள்ள சபை வணங்கி உன்னாக பிதாவே உம்மை நித்தமும் உம்மோடொன்றாம் சுதனாயும் தேவாவியையும் கும்பிட்டு பணிந்து போற்றுகின்றது. ராஜாதி ராஜாயேசுவே ஆனாதி தேவ மைந்தனே நாரரை மீட்க தாழ்மையாய் பேராந்து சாவை பாலமாய் பரிகரித்து மோட்சத்தின் பதவியை திறந்த பின் பிதாவின் பாரிசத்தில் நீ போய் வீற்று கொண்டிருக்கிறீ. உயிருள்ளோ தெத்தோர்களை நீர் நியாயம் தீர்க்கிறதுரை நீராத்தாம் சிந்தித்தே தீன சாபா யாராட்சி யோம் காத்தா எல்லாவானோர்களோடேயோ ஆடியார் பேர எழுதும் ஆக்ரிஸ்துவே நீர் உமது ஜனத்தை மீட்டு கிராட்சித்து ஆசீர்வதித்து என்றைக்கும் பரமீனு கால் ஜோடியும் தீனம் எப்போதும் உமக்கே தோந்திரமே பிரியேகரே. பேய் பண்ணும் மோசம் யாவையும் வீராக்கி எங்களோடிரும் நீர் எங்கள் ஆபத்தில் மகா அன்பு. மார்ட்டின் லுத்தர் அவர்கள் எழுதிய 100வது ஞானப்பாட்டாகிய சமுதாய விண்ணப்பத்தை பாட கேட்போம். சுவாமி கிறிஸ்துவே சுவாமி பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய பராபரனே உலகத்தின் ரட்சகராயிருக்கிற சுதனாகிய பராபரனே பரிசுத்தாவியாகிய பராபரனே பரிசுத்த திரியேக பராபர
எங்கள் மேல் கிருபை கூரும். தயாபரராகிய கர்த்தாவே, எங்களை காப்பாவிடும். தயாபரராகிய கர்த்தாவே, எங்களை ரட்சியும். சகல பாவங்களுக்கும் சகல மோசங்களுக்கும் பிசாசின் சற்பனைகளுக்கும் காணிகளுக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபை உள்ள பராபரனே. சடுதியான துன்மரணத்துக்கும் பெருவாரி காய்ச்சலுக்கும் பஞ்சத்துக்கும் யுத்தத்துக்கும் கோலைகளுக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபை உள்ள பராபரனே. காலகத்துக்கும் பிரிவினைகளுக்கும் இடிச்சேதத்துக்கும் பெருங்காற்றுக்கும் ஆக்கினி சேதத்துக்கும் பேரு வெள்ளத்துக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பராபரனே. நித்திய மரணத்துக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பராபரனே. உம்முடைய பரிசுத்த மனித அவதாரத்தினாலும் உம்முடைய உபவாசத்தினாலும் சோதனையினாலும் உம்முடைய மரண அவஸ்தையினாலும் இரத்த வேர்வையினாலும் எங்களை ரட்சியும். கிருபையுள்ள கர்த்தாவே, தேவரீர் சிலுவையில் அறையுண்டடைந்த மரணத்தினாலும் தேவரீர் மகிமையாய் உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினதினாலும் எங்கள் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பே நாளிலும் எங்களை ரட்சியும். கிருபையுள்ள கர்த்தாவே, தேவரீர் உமது பரிசுத்த சபையை ஆண்டு காப்பாற்றவும் சபையின் போதகராகிய உம்முடைய ஊழியக்காரரை ஆரோக்கியமான வசனத்திலும் பரிசுத்த நடக்கையிலும் நிலைப்பாடுத்தாவும். ஏழை பணியாளினார் வேண்டிக் கொள்கிறோம். பராபனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, இரக்கமுள்ள கர்த்தரே, அடியாரை கேட்டருளும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு கூட்டியே, எங்களுக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு கூட்டியே, எங்களுக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு கூட்டியே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு ஆ கிறிஸ்துவே, எங்களை கேட்டருளும். சுவாமி கிருபை
சுவாமி பத்து கட்டளையை பற்றிய 110வது ஞானப்பாட்டின் முதல் கவியை பாட கேட்போம். நாம் தமக்குள் பயப்பட சீனாய் மலையின் மேல் கர்த்தர் கொடுத்த பத்து கற்பனை ஏதென்று கேட்டு சீரடை மனிதனே. மார்ட்டின் லூத்தர் அவர்கள் கர்த்தருடைய ஜெபத்தை பற்றி எழுதிய 209ஆம் ஞானப்பாட்டின் முதல் கவியை பாட கேட்போம். கற்பித்தீர் வாயோடே உள்ளம் கூப்பிட ஓதோசையை நீராருள. கிறிஸ்து பிறந்த இரவில் பாடப்படும் மரியாளின் துதிப்பாட்டு. ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் மீட்பராகிய கடவுளில் களி கூர்கிறது. அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். எல்லா தலைமுறையிலும் என்னை பாக்கியம் பெற்றவள் என்பார்கள். வல்லமையுடையவர் பெரிய செயல்களை எனக்கு செய்தார். அவர் நாமம் பரிசுத்தம். அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பயந்தவர்கள் மேலிருக்கும். தமது பயத்தினாலே பராக்கிரம செயல்களை செய்தார். தங்கள் உள்ளத்தின் சிந்தையில் இருமாப்புடையவர்களை அதிகாரிகளை சிம்மாசனங்களில் ஈரோந்து தள்ளி தாழ் நிலையில் இருப்பவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நீராப்பி செல்வர்களை வெறுமையாக அனுப்பி
நம்முடைய தந்தையருக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் மரபினருக்கும் என்றைக்கும் இரக்கம் செய்ய நீனாய் தருளி தம் தாசனாகிய இஸ்ரவேலுக்கு ஆதரவளித்தார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுள்ள எல்லா காலங்களிலும் உள்ளபடியே ஆமென். கிறிஸ்து பிறந்த இரவில் பாடப்படும் ஆராதனை முடிவு திருப்புகழும் மன்றாட்டும். இஸ்ரவேலுடைய பராபரனாகிய கர்த்தர் தோத்திரத்திற்குரியவர். அவர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு மீட்பை பண்ணினார். அல்லேலூயா. உதயகால ஆராதனை முறைமையின் இசையை கேட்கலாம். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளோ, அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். கடவுளே, என்னை விடுவித்தருளோ. கர்த்தாவே, எனக்கு சகாயம் செய்ய விரைந்து வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் உள்ள எல்லா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். அல்லேலூயா. கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கோ. உமது இரக்கங்களின் பெருக்கத்திற்கு தக்கபடியே என் மீறுதல்களை ஆழித்து விடும். ஏன் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியாரோடோ. என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணருகிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்னேற்கிறது. வானங்களில் கர்த்தரை துதியுங்கள். உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவர் தூதர்களை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவர் சேனைகளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரியனே சந்திரனே அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் கடவுளாய் துதியுங்கள். வல்லமை விளங்கும் மகாய விரிவில் அவரை துதியுங்கள். அவருடைய வீர செயல்களின் நிமித்தம் அவரை துதியுங்கள். மாட்சிமை உள்ளவர் மகத்துவத்து நிமித்தம் அவரை துதியுங்கள். காளதுனியோட அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள்.